வணக்கம் சென்னை காசிமேடு. பொறுக்கி பையன் காசிமேடு வந்து தர்பீஸ் வேணும்னு அடம் பிடிக்கிறான். மீன் வாங்க வந்தால் தர்பீஸ் கேட்குறாங்க. ஃபுல்லையா இவன் லைட்டாக வெறியேறிச்சு. இவன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். இவன் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. அதனால கடலை தூக்கி போட போகிறேன். இந்த மீன் பேர் என்னம்மா? பாறை. எவ்வளோ பெரிய மீன். பக்கத்தில் கொஞ்சம் ஏறா குடும்பத்தோடு இறந்துருக்காங்க போல இருக்க. குடும்பத்தோடு இறந்துருக்காங்க. நீட்டாக இருக்கிறாங்கல்ல தண்ணி மாதிரி. பையன் அவுத்துக்கா ஒரு வீடியோ எடுக்க வருவீங்களா? சுறா புட்டை நண்டு அதுக்குள்ள ஐயோ இவ்வளோ பெரிய மீன். ஜோடியாக செத்து போயிருக்காங்கப்பா இவங்கள. கட்டாமா இதை ஒழுங்காகவே செய்ய மாட்டாங்க எங்கள் அம்மா. கசப்பாகவே இருக்கும் எப்போ செஞ்சாலும். வா 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 எவ்வளோ மீனுங்க, எவ்வளோ வெரைட்டிங்க. வா கண்டிப்பாக காசிமேடு வரணுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்தால் போதுங்க, ஜாலியாக இருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்காமா. பிரித்து காட்டுறாங்க. தர்பீஸே மீன் வாங்க போய் தர்பீஸ் சாப்பிட்ற நிலமை. நல்லா தான் இருக்குது தர்பீஸ். கடலோரத்தில் உட்காந்து சாப்பிட்றதும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. யாராவது இருப்பாங்களே, இவன் தான் என் மச்சான், இது என் மனைவி, என் தர்பீஸை நினச்சி பிடிங்கிச்சிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கப்பல் கிளம்புது. மீன் பிடிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. இவங்களாம் போனாங்கன்னா ஒரு 2-3 நாள் ஆகும் இல்லைங்க வரத்துக்கு. அது வரைக்கும் சுற்றி கடல் நடுவில் தான் கப்பல். இந்த தொழில் கூட ஒரு மிக ஒரு த்ரில்லிங்கான ஒரு தொழிலுங்க.